திருச்சிற்றம்பலம். திருக்கைலாயமலையாய் திரு அண்ணாமலை உருவாய் தென்னாடு உடைய சிவனாய் ஞானத்தின் ஊற்றாய் அன்பெனும் அமுதாய் அந்தமானில் எழுந்தருளி வியாபித்த சிவமே உமை வணங்கினேன் எமை காத்தருள்வாயே தென்னாடு உடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி திருச்சிற்றம்பலம். இன்றைய சஷ்டி திதி கூடிய சனிக்கிழமை வார வழிபாட்டில் தொடக்கமாக திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய 3ஆம் திருமுறை பக்கம் 118. திரு ஆவடுதுறை எனும் திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருப்பதிகம். பக்கம் 118. திருச்சிற்றம்பலம்.
இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் முன்களல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறை அரணே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் முன்களல் விடுவேனல்லேன் தாளினம் தடம் புனல் தயங்கு சென்னி போலிளம் மதி வைத்த புண்ணியனே இதுவோ நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல் விரி நறுங்கொன்றை போத நின்ற கனல் எரி அனல் புல்கு கையவனே இதுவோ தும்மலோடரும் தூயர் தோன்றிடினும் அம்மலர் அடிகளால் அறற்றாது என்ன கைமழ்கு பரிசிலை கனையொன்றினார் மும்மதில் ஏறியள முனிந்தவனே இதுவோ கையது வீழினும் களி உறினும் செய்களல் அடியலால் சிந்தை செய்யேன் பொய்யனி நறுமல குழாய சென்னி மையனு மீடருடை மயவனே வெண்துயர் தோன்றியோர் வெறுவுறினும் எந்தாயும் நடியலால் ஏத்தாது எந்தனை அரவு கொண்டரை கசைத்த தந்த வெண் போடியனி சங்கரனே வேப்பொடு வீரவியோர் வினை வரினும் அப்பாவுன் அடியலால் அறற்றாது என்ன ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழல் என விழித்தவனே பேரிடர் பெருகியோர் பிணிவரி
விழிப்பினும் உறங்கினும் நின் மலரடிகளால் உறையாது என்ன கண்ணனும் கடிகமள் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே. பீத்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தாவும் நடியலால் அறற்றாது என்ன புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்கள் கருள் செய்து பயின்றவனே. அலை புனல்லாவடு துறை அமர்ந்த இளைநுனை வேற்படை எம் நிறையை நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாகவும் நேருவர் நிலமிசை நிலையிலரே நிலமிசை நிலையிலரே நிலமிசை நிலையிலரே. திருச்சிற்றம்பலம். ஒப்பிலா முளையம்மை உடனாய மாசிலா மணீஸ்வரர் திருவடிகள். ஹரஹர நம பார்வதி பதையே. தென்னாடு உடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியாக திரு நாவுக்கரசு பெருமான் அருளிய 6ஆம் திருமுறை திரு பூவனம் எனும் திருத்தலத்திலே அருளிய திருத்தாண்டகம். இறைவனுடைய திருமேனி இந்த இயற்கையின் வடிவமாக எப்படியெல்லாம் தோன்றி நிற்கிறது என்பதை வலியுறுத்தும் விதமாக நாவுக்கரசு பெருமான் அருளிய இந்த திருப்பதிகத்தினை நாம் பாராயணம் செய்வோம். திருச்சிற்றம்பலம். குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. ஹரஹர நம பார்வதி பதையே. தென்னாடு உடைய சிவனே போற்றி. நேரலையிலே நமது குருநாதர் எழுந்தருளி நமது இந்த வழிபாட்டினை கண்ணுறுகிறார். அவரையும் நமது இந்த வழிபாட்டிலே வரவேற்கிறோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. ஹரஹர நம பார்வதி பதையே. வடியேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் இளமதி கடியேறு பக்கமா 181மா. கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குலைதோடு கலந்து தோன்றும் இடியேறு களிற்றுருவை போர்வை தோன்றும் எழுத்திகளும் திருமுடியும் இலங்கி தோன்றும்
தேவர்கட்காரமுதமாகித் தோன்றும் தேனாக வரைவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்தம் எழும்பினால் தெரியச் செய்த திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே கல்லாளி நீழல் கலந்து தோன்றும் கவின்மறையோர் நால்வர்க்கு நெறிகள் அன்று காலனை முன்னடத்தல் தோன்றும் ஐவகையால் நினைவார்பால் அமர்ந்து தோன்றும் பொலித்திகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே படைமணிந்த மனுவாளும் மானும் தோன்றும் 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் உடைமணிந்த கோவணமும் கீழும் தோன்றும் ஊரல் வெண்திறமாலை உலாவி தோன்றும் மயலாரும் தன்னடியார் கருளும் தோன்றும் வாசியிலா புல்சடை மேல் மதியம் தோன்றும் கயல் பாய கடுங்களூழி கங்கை நங்கை ஆயிரமா முகத்தினோடு வானில் தோன்றும் பொழித்திகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே பாராளி வட்டத்தார் பரவியிட்ட பண்மலரும் நறுபுகையும் பறந்து தோன்றும் போராளி வேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணித்த இடர்பாவம் கெடுப்பித்தன்று பொழுதிகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே கண்ணடியார் கருள் புரிந்த தகவு தோன்றும் சதுர்முகனை தடையறிந்த தன்மை தோன்றும் துண்ணிய செஞ்சடை மேலோர் புகழும் பாம்பும் தூய மாமதியுடனே வைத்தல் தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே செறிகளும் திருவடியும் தோன்றும்
அறுத்தருளும் வகையும் தோன்றும் மலைமகளும் தளமகளும் மழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே அறுபோட்டு முளைமடவால் பாகம் தோன்றும் அணிகிளரும் ஒருமென்ன அதற்கும் கீழல் திருக்கோட்டில் நின்றதோர் திறமும் தோன்றும் செக்கர் வானொலி மிக்கும் திகழ்ந்த சோதி பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே அங்கனைந்த சண்டிக்கும் அருளி அன்றே தன்முடி மேல் அலர் மாலை அடித்தல் தோன்றும் பொங்கனைந்த கூவிளமும் மதமத்தமும் குடற்கணிந்த கொள்கையோடு கோலம் தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் நீருருவ கடலிலங்கை அரக்கருகோனை நெரு நெரு என அடத்திட்ட நிலையும் தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே மின்னணையால் உடனுரை திருப்பூவனநாதர் திருவடிகள் திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதயே. நமது தவச்சாலை திருமணத்தில் வார வழிபாட்டில் இந்த திருமணத்தை நிர்வகித்து வரக்கூடிய அறங்காவலர் பெருமக்களாக திகழ்கின்ற 63 நாயன்மார்களுடைய பணியினை அவர்களை தம் வாழ்வில் குருவாக ஏற்று குரு வழிபாடு செய்து போற்றத்தக்க ஒரு நிகழ்வினை வாரந்தோறும் வழிபாட்டில் நாம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த வாரம் 3 நாயன்மார்களுடைய குரு பூஜை நிகழ்வினை நாம் இங்கு காணவிருக்கிறோம். ஒன்று, பெயர்தான் சிறு, ஆனால் அவருடைய பெயரோ அளவிடர் பெரியது. சிறு தொண்ட நாயனார். நம்முடைய நாயன்மார்களை பற்றி பேசுவதற்கு பலர் இனி வரும் வார வழிபாடு இருப்பதால் நான் அவர்களை பற்றி பெரிதாக பேச எதுவும் இல்லை, விரும்பவில்லை. சிறு குறிப்பு மட்டும் கூறி இன்றைய வழிபாட்டிற்குள் செல்ல விளைகிறேன். விருந்து உபசரிப்பு என்பது
தமிழர்களுக்கு முதன்மையானது. மகாபாரத யுத்தத்திலே 2 படைகளுக்கும் உணவளித்த சான்று ஒன்று சோழ நாடு, இன்னொன்று சேர நாடு. இது வரலாறு. பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்ற ஒரு சொல்லிற்கேற்ப தமது வாழ்க்கையை நடத்தி வருபவர்கள் தமிழர்கள். விருந்து உபசரிப்பு 2 இருக்கு. ஒன்று, நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை யாராவது ஒருவருக்கு கொடுத்துட்டு பிறகு உணவு உண்பது என்ற ஒரு நடைமுறையை நாம் வைத்துக் கொள்வது. இளையான்குடி மாரநாயனாரை போல என்ன இருக்கோ நம்ம ஒருத்தர் உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம் சாப்பிடணும். அது சிவனடியாராக இருந்தால் மிகவும் சிறப்பு. இன்னொரு வகை, விருந்துக்கு கூப்பிடுறோம், நம்மகிட்ட இருக்கிறது நமக்கு பிடிச்சதை கொடுக்கறத விட்டுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கலாம்ல. சாமி வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு. நீங்கள் ஒரு சைவர்னு வச்சுங்களேன், நீங்கள் முழுமையாக சைவம் தான் வீட்டில் சமைக்கிறீங்க, சைவம் தான் வீட்டில் சாப்பிட்றீங்க. ஆனால் நீங்கள் ஒரு வைராக்கியம் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க. ஒரு சிவனடியாருக்காவது அவர் விரும்பிய ஒரு உணவை நாம் அளித்து தான் பிறகு நாம் உணவருந்த வேண்டும் அப்படின்னு ஒரு கொள்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ என்னையை கூப்பிட்றீங்க வீட்டுக்கு வாங்கயா அப்படின்னு. நான் சிவனடியாரும் சொல்ல வரல, ஏதோ சின்ன ஒருத்தர் போடணுமே, இந்த பண்ணி போட்டு போவோமே அப்படின்னு நினைப்புல கூப்பிட்றீங்கன்னு வச்சுங்க. இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டேன், ஐயா உங்களுக்கு என்ன வேணும், நீனா போட்டால் சாப்பிட்டு போயிருக்கேன் பேசாமல். ஐயா உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு நல்ல சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா போதும். அதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நீ வீட்டில் செஞ்சு தான் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும் மனநிலை? ஏண்டா கூப்பிட்டோடு ஆகி போச்சு இல்லையா? கடையில் வாங்கியாவது அங்கே முன்னாடி முத்தத்தில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டு இருக்கலாம். வீட்டில் வேற சமைச்சு கொடுக்க சொல்கிறாங்க, இவளை ஏண்டா கூப்பிட்டோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இன்றைய மனித சூழலில் அப்படிதான். சிறுதொண்ட நாயனார் எப்படி உணவு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு. அன்னைக்கு அகோர ரூபமா இறைவன் எழுந்துறாரு. அவர் வச்சு சோதனை எப்படி, நம்ம 6 மாதத்துக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம், அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைக்கறி தான் சாப்பிடுவோம், அந்த பிள்ளையும் தாச்சாங்கரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருப்போம்? மாதிரி ஆளா இருந்தா ஓட ஓட அவனை விரட்டிருப்போமா இல்லையா? இப்படி ஒரு ஆள்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் வரணும் அப்படின்னாக்க அந்த காலத்தில் எப்பேற்பட்ட ஒரு சூழல்ல நம்மவர்கள் வாழ்ந்திருப்பாங்க. என்ன மனப்பக்குவம் உடையவர்களாக இந்த சிவனடியார்கள் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் அந்த காலத்தில் போய் அதை யோசிச்சு பார்க்கணும். எந்த சலனமும் இல்லையே மனசுல, எந்த சலசலப்பும் இல்லையே, எந்த வருத்தமும் இல்லையே. ஏன் இதெல்லாம் இறைவன் நமக்கு உணர்த்துற இந்த பந்த பாசங்கள் அனைத்தும் மாயை என்பதை உணர்ந்து கொள். எதுல நீ அதிகமா ஈடுபட்டு கட்டியா பிடிச்சிட்டு இதுதான் எனக்கு உடந்தைன்னு சொல்லிட்டு இருக்கியோ அது ஒண்ணும் இல்ல, அது மாயை. இந்த பந்த பாசங்கள்லாம் மாயை. எப்படி காட்டுறான்? அது எதுவும் இல்லை, அவங்க என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி அவங்க சமைச்சு போடுறாங்க. இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, பிள்ளை இல்லாத வீட்டில் சாணப்பட்டப்ப என்ன பண்றது இல்லையா? அப்ப இறைவனும் இறையடியார்களும் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போய் கூப்பிடுறா சீராளனை அப்படின்னு, சீராளா சீராளன்னு 3 முறை கூப்பிட்ட உடனே அந்த குழந்தை ஓடி வருது. அப்ப எந்த அளவுக்கு தயையும் பொறுமையும் நம்பிக்கையும் உடையவர்களாக சிவனடியார்கள் இருந்திருக்க முடியும் என்பதற்கு சிறுத்தொண்ட நாயனார் பெரும் உதாரணம். ஏன்னா அவர் மாறியெல்லாம் செய்யறதுங்கிறது வேற, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளால முடியுமான்னு கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு குழந்தைய ஒரு கல்யாணம் காட்சி குழந்தை குட்டி இந்த மாதிரி ஒரு குடும்ப சமயத்தில் வேணாம், அவங்கள சைவத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு யாராவது சொன்னா கூட ஏம்புல சாமியார போகணுமா, ஏம்புல சன்னியாசி ஆகணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில மிக 2 நாள் முன்னாடி மிக அருமையான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. நமது காஞ்சி சங்கரமடத்திலே ஒரு புதிய குருநாதர் நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறார். அவருக்கு வயது 20 வயது, சரியான வயசு.
உண்மையிலே போற்றத்தக்க ஒரு வயசு. நம்மளுடைய இந்த இந்து சமயத்தை, இந்து தர்மத்தை, என்ன இந்து மதம்னா மதம் கிடையாது,